Audio Jungle. Audio Jungle. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம காலையில் லினக்ஸை வந்து நம்மளோட விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒருவேளை தெரியாதவங்க இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் காலையில் லினக்ஸை உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் லினக்ஸை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் kali.orgன்ற ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம போயிடலாம். அந்த இடத்துல வந்து வில் கோ டு டவுன்லோட்ஸ். ஓகே, ஸோ இந்த டவுன்லோட்ஸ் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் காலி லினக்ஸ்னு காட்டும். ஸோ அது மேலே நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய காலி லினக்ஸ்க்கான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ISO. இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மிஷினில் டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி விர்ச்சுவல் பாக்ஸில் தான் நம்மளோட ஃபைலை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதுனால அவங்க விர்ச்சுவல் பாக்ஸ்க்கான ஃபைலை வந்து ஆல்ரெடி அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. லைக் காலி லினக்ஸ் 64-bit VMwareக்கும் இருக்குது, விர்ச்சுவல் பாக்ஸ்க்கும் இருக்குது. ஸோ நான் 64-bit விர்ச்சுவல் பாக்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான பிட் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம், VM டவுன்லோட் பேஜை. ஓகே, ஸோ அதில் வந்து நான் இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக VMware இமேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே VMwareக்கானது. இங்கே பக்கத்துலேயே விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, நான் இது மேலே கிளிக் பண்ணுறேன். எனக்கு கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த ஃபைல் இருக்கும் guys. ஓகே, இந்த ஃபைலை வந்து நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம், ஆர் எல்ஸ் டோரண்ட் மூலிமா கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த டோரண்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டோரண்ட் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஓகே, டோரண்ட் ஃபைல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது உங்கள் சிஸ்டமில் வந்து டோரண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி விர்ச்சுவல் பாக்ஸ்க்குள்ளே ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹியர் இஸ் அ ஃபைல். ஓகே, ஸோ இந்த ஃபைல் என்கிட்ட இங்கேயே இருக்குது. ஒன்றுமே இல்லை guys, சிம்பிள். இந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணி ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வித் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். விண்டோஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் வித்துக்கு மேலே கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆப்ஷன் காட்டும். ஓகே, ஸோ இப்போ நான் காலி லினக்ஸ்குள்ளேயே நான் வந்து என்னோடய விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு டேரெக்டாக இப்படி காட்டுது. ஓகே, பட் ஆனால் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் வித்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் இதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, ஸோ நான் ஓப்பன் வித் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோடனே என்ன ஆகுதுன்னா அது ஆக்சுவலாக இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஃபைல். ஓகே, ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் நம்ம வந்து என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம ரேம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி வந்த உடனே ஜஸ்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது ஆப்வியஸாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இம்போர்ட் ஆகிறதுக்கு கம்ப்ளீட்டாக. ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இதில் இந்த ஆப்ஷன்ஸை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போனால் எனக்கு வந்து ரேம் ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுது. ஒருவேளை உங்களுக்கு ரேம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட 8 GB ரேம் இருக்குது, அதனால் நான் ஒரு 2 GB வந்து காலி லினக்ஸ்க்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெட்வொர்க்கிங் பேஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். உங்களோட பேஸ் மிஷின் கூட உங்களோட காலி மிஷினும் கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரிட்ஜ் அடாப்டரில் போட்டுக்கலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் NAT. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நான் இது ஓகேன்னு கொடுத்துட்றேன். இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பாங்க காலி லினக்ஸ்க்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களே இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்டு வந்து டூர். ஓகே, ஸோ இந்த காலி மிஷினை வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போது ஜஸ்ட் இந்த காலி மிஷின் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இது பூட் ஆகட்டும். ஓகே கைஸ், ஸோ ஒன்ஸ் பூட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு யூசர் நேம் கேட்கும். ஸோ யூசர் நேம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்ல, ஸோ ரூட் அதுதான் யூசர் நேம். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து டூர். ஓகே, ஸோ அதான் பாஸ்வேர்ட். ஸோ சைன்இன் கொடுத்துட்றேன்.
ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் ஆக்சுவலாக இன்ஸ்டாலேஷன். நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்களே ஆல்ரெடி OBA ஃபைல் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு த வே ஆஃப் இன்ஸ்டாலிங் தி Kali Linux. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக Q&A செக்ஷனில் போடலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.